ரஹ்மத்துல்லாஹி இறைவனின் நல்லடியார்களே, அநேக இறைவனினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலை பெறட்டுமாக. தினந்தோறும் மஹரிப் தொழுகை முடிந்ததற்கு பின்பாக ஒரு சில நபிமொழிகளையும் அந்த நபிமொழிகளுக்கான விளக்கங்களையும் நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தற்பொழுது அஹமது என்கின்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பதியப்பட்ட உள்ள ஆதாரபூர்வமான ஒரு செய்தியையும் அது தொடர்பான ஒரு சில விளக்கங்களையும் அறிய இருக்கிறோம். இந்த செய்தியின் மூலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய இயற்கை தன்மையை எவ்வாறு இருந்தது என்பதற்கு மிகப்பெரிய சான்றாக அமையக்கூடிய ஒரு செய்தி. இன்றைக்கு இஸ்லாமியர்களாக பிறந்து இஸ்லாமிய மார்க்கம் என்றால் என்னவென்று அறிந்திருக்கக்கூடிய பலர் கூட தன்னுடைய குணங்களை நல்ல ஒரு முறையில் அமைத்துக் கொள்வது கிடையாது. ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தில் பிறக்காமலேயே இஸ்லாம் என்றால் என்ன, நேரிய வழி என்றால் என்ன என்று தெரியாமலேயே தான் தூதராக ஆகுவதற்கு முன்பாகவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைக்கு இருந்த மக்கத்து ஐயாமுல் ஜாஹிலியாவில் மூழ்கிய மக்களிடத்தில் எவ்வாறு பெயர் பெற்றிருந்தார்கள் என்பதற்கு சான்றாக இருக்கக்கூடிய ஒரு செய்தி. அன்றைக்கு இருக்கக்கூடிய மக்காவாசிகள் காபாவை ஒரு புனித தலமாக கருதி அந்த காபாவை மறுபரிசீலனை செய்து அந்த காபாவை புதுப்பித்துக் கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு காலமும் காபா என்பது புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டே வந்தது. அதுபோன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருக்கும் பொழுதும் காபாவை புதுப்பித்துக் கொண்டே வருகிறார்கள். புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும் பொழுது இப்பொழுது ஒரு பஞ்சாயத்து ஒண்ணு வந்துருது. என்ன ஒரு பிரச்சனைனா, காபாவினுடைய மிக முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடியது ஹஜருல் அஸ்வத் என்று சொல்லக்கூடிய ஒரு கல். அது சொர்க்கத்தினுடைய ஒரு கல். இன்றைக்கும் நாம் காபாவுக்கு போனோம் என்றால் அதை பார்க்கலாம், அதை தொட்டு முத்தமிடலாம். அந்த கல்லை அதனுடைய இடத்தில் வைப்பதற்கான ஒரு பணி, இதை யார் செய்வது என்பதில் அன்றைக்கு இருந்த மக்களுக்கு மத்தியில் ஒரு சில குழப்பங்கள். ஒரு சில கூட்டம் என்ன சொல்கிறார்கள் என்றால், இது புனிதமான கல், நாங்கள் தான் உங்களை விட சிறந்தவர்கள், எங்களினுடைய இனத்தவர்கள் தான் இந்த கல்லை தொட்டு அங்க கொண்டு போய் வைக்க வேண்டும் என்று ஒரு சில மக்கள் நிற்கிறார்கள். அந்த பாக்கியத்தை நாங்க விட்டு கொடுத்துட முடியாது, நாங்கள் தான் இந்த கல்லை எடுத்து சென்று அதனுடைய இடத்தில் அமைப்போம் என்று சொல்லி இன்னும் வேறு சில கூட்டத்தார், இப்படி இரண்டு விதமான கூட்டத்தார்களும் இருந்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜருல் அஸ்வத்தை நாங்க தான் எடுப்போம், எங்களுக்கு தான் தகுதி இருக்கிறது என்று சொல்லி நின்று கொண்டு இருக்கிறார்கள். இப்பொழுது இஸ்லாமிய மார்க்கம் வரல, ரசூலுல்லாஹ் நபியாக தீர்மானிக்கப்படவில்லை, இஸ்லாம் என்றால் என்ன, எது நேர்வழி, எதுவுமே மக்களுக்கு தெரியாது. இந்த ஒரு சூழலில் ஒட்டுமொத்த மக்களும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இப்படியே சண்டை போய்கிட்டே இருக்கு, யார் ஹஜருல் அஸ்வத்தை அவங்களுக்குள்ள வைக்கிறது, நாங்க தான் வைப்போம் என்று ஒரு சிலர் இருக்கிறார்கள். இல்லை, நாங்க விட்டு கொடுக்க மாட்டோம், நாங்கள் வைப்போம் என்று மற்ற மக்களும் போட்டியிட்டு கொண்டு இருக்கிறார்கள். இப்படி போட்டிக்கிட்டே இருக்கும் பொழுது இறுதியாக எல்லாரும் சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, இந்த பாதை வழியாக யார் ஒருவர் முதலாவதாக கடந்து செல்கிறாரோ அவரிடத்தில் இது பற்றிய நியாயத்தை நம்ம கேட்போம், அவர்கிட்ட கேட்போம் யார் வைக்கிறது, அவர் எந்த கூட்டத்தை கை காட்டுறாரோ அந்த கூட்டம் மட்டும் வைப்போம், அவர் கை காட்டாத கூட்டத்தார் எல்லாரும் அமைதியாக இருந்து விட வேண்டும் என்று முடிவை எடுக்கிறார்கள். ஒட்டுமொத்த ஊராரும் சேர்ந்து சண்டையிட்டுக் கொண்டிருந்த அனைத்து வகையான மக்களும் சேர்ந்து யார் அந்த பாதையை கடந்து செல்வார் என்று காத்துக் கொண்டிருக்கிறார்கள். இறைவனினுடைய நாட்டத்தால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து செல்கிறார்கள். முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடந்து செல்கிறார்கள். முஹம்மது நபி அவர்களை பார்த்தவுடன் ஒட்டுமொத்த மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் ஆர்வம் ஏற்படுகிறது, மிகப்பெரிய ஒரு ஆறுதல். முஹம்மது இடத்தில் கேட்டால் நிச்சயம் சரியாக இருக்கும், முஹம்மது அவர்கள் சொல்வதில் அனைத்தும் மிகப்பெரிய கருத்துக்களை கொண்டதாக இருக்கும், யாருக்கும் அநீதி இழைக்கிற மாதிரி முஹம்மது அவர்கள் பேசிவிட மாட்டார்கள், பொய் பேச மாட்டார்கள். முஹம்மது அவர்கள் வந்தவுடன் நாம் எதிர்பார்த்து கொண்டிருந்த நபர் கிடைத்து விட்டார், இவரிடத்தில் நமக்கான தீர்ப்பை கேட்போம் என்று ஒட்டுமொத்த மக்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இரண்டு வகையான கூட்டம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு கூட்டம் ஒத்துக்கிட்டு முஹம்மது அவர்கள்ட்ட கேட்போம்னு சொல்லிட்டு, இன்னொரு கூட்டம் இல்ல இல்ல முஹம்மது உங்களுக்கு சார்பா தான் பேசுவார், எங்களுக்கு சார்பா பேச மாட்டார், வேண்டாம் என்று சொல்லி ஒருவர் கூட மறுக்க. எல்லா கூட்டத்தாரும் ஒப்புக்கொள்கிறார்கள் முஹம்மது அவர்களிடத்திலேயே கருத்து கேட்போம் என்று. அந்த இடத்தில் நாம் இருந்திருந்தோம்னா என்ன பதில் சொல்லி இருப்போம்? மிகப்பெரிய பாக்கியமான ஒரு செயலாக கருதி வருகிறார்கள். சொர்க்கத்தினுடைய கல்ல நாங்க தான் வைப்போம்னு ஒரு கூட்டம், இல்ல நீங்க வைக்க கூடாது நாங்க தான் வைப்போம்னு ஒரு கூட்டம், இரண்டு வகையான கூட்டம் நின்று கொண்டிருக்கிறார்கள். நம் இடத்தில் கருத்து கேட்கிறார்கள். நாம் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் எந்த ஒரு கருத்தை எந்த ஒரு தீர்ப்பை சொல்லுவோம்? நீங்க வைங்கன்னு சொன்னா மற்ற ஒரு கூட்டம் அவர்கள் தாழ்ந்தவர்களா, அவர்களுக்கு அதற்கான ஒரு புனிதம் என்பது கிடையாதா என்பது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை பாருங்கள். இஸ்லாம் கிடைக்கவில்லை, நேரிய மார்க்கம் எதுவென்றே தெரியாத சூழலிலும் கூட யாருக்கும் அநீதிழைக்காத ஒரு நல்ல ஒரு பதிலை அளிக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து அந்த ஹஜருல் அஸ்வத்தை வையுங்கள். அது எப்படி எல்லோரும் சேர்ந்து வைப்பது? ஒரு மிகப்பெரிய ஒரு துணியை எடுத்துக் கொள்ளுங்கள்,
அந்த துணியை எடுத்துக்கொண்டு ஒரு பக்கத்து யாரெல்லாம் ஒரு பக்கத்து ஒரு சாரார் இருங்கள், மற்றொரு பக்கத்து மற்றொரு சாரார் இருங்கள், அனைவரும் சேர்ந்து அந்த துணியை இழுத்து சென்று இந்த ஹஜருல் அஸ்வத் கல்லை அதனுடைய இடத்தில் வைத்து விடுங்கள். எல்லா மக்களும் வைத்ததை போன்று ஆகிவிடும், உங்கள் எல்லோருக்கும் புனிதம் கிடைத்து விடும். எல்லா மக்களுக்கு அப்பதான் மிகப்பெரிய ஒரு யோசனை வருகிறது. முகமது அவர்கள் சொன்னதை போன்றே செய்து முடிக்கிறார்கள். முகமது அவர்கள் மீது இருந்த இன்னும் சிறப்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. எந்த அளவிற்கு ஒரு நம்பகத்தன்மையோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள் என்று பாருங்கள். இஸ்லாம் கிடைப்பதற்கு முன்பாகவே இப்படிப்பட்ட பேர் முகமது அவர்களுக்கு இருந்தது, முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருந்தது. இன்றைக்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் இருந்துகிட்டு இருக்கிறோம். உண்மையை மட்டும்தான் பேசணும், நேர்மையாக நடக்க வேண்டும், யாரையும் ஏமாற்றக்கூடாது என்பதையெல்லாம் தெரிந்திருக்கக்கூடிய நாம் எந்த அளவிற்கு மக்களுக்கு மத்தியில் பேர் எடுத்திருக்கிறோம் யோசித்து பாருங்க. அன்பார்ந்தவர்களே, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது போன்ற செய்திகளில் இருந்தெல்லாம் நாம் ஒரு படிப்பினை பெற்றுக்கொண்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு நாமும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு உண்மையை பேசக்கூடிய உண்மையாளர்களாக வாழ்ந்து மரணிப்போமாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.